நீங்க தான் அடிக்கணும். சாமி அந்த பசங்களை பாவம் உங்க ஆட்டத்துக்கு ஈடு கொடுக்காம 2 நாள் போட்டு அடியா அடிச்சு டயர்டாகி போய் கிடக்காங்க. குத்தைக்கு அவனை குத்தைக்கு உடனே மேடை நாரி போவுமே. நம்ம ஊர்ல மழை பெய்யுது, அப்பப்ப லேசா துண்டிட்டு போயிருது, ஆனா தண்ணியே இல்லை. மழை இல்லைன்னு சொல்லி நான் நம்பிடுவேன், ஆனா தண்ணி இல்லைன்னு மட்டும் சொல்லாத. அங்க வழிகாட்டுல பாதி, சாலைகள்ல பாதி, நீதி தண்ணி கூட அமைதி படத்தை பாதிட்டு மனுஷங்க தெரியாம சொல்லிட்டேன். படிச்ச பயிரும் நிறைய பேர் கிடக்கான், ஆனா ஒருத்தருக்கும் வேலை இல்லை. அந்த பயிருக்கு ஏதாவது நல்ல குறிய பார்த்து சொல்லுங்க. படிக்க சொல்லு பையனோட பின்னாடி குடிக்க சொல்லு. நான் என்ன சொல்லுவேன், நீங்க தப்பு இப்போ ஆமா நம்ம பையன் ஒருத்தர் வந்திருக்கான், அவனுக்கு ஏதோ ஒரு முக்கியமான கணக்கு ஒண்ணு கேக்குறாப்ல. நல்ல பார்த்து சொல்லுங்க சாமி. பிள்ளைக்கு கல்யாணம் நடக்காதா? எந்த திசையில இருந்து வருவான், எந்த ஏரியாவில இருந்து வருவான், மலையாளத்துல இருந்து வருவானா, பக்கத்து ஊர்ல இருந்து வருவானா பார்த்து சொல்லலாம். சாமி ஆப்பிட்டனப்பா. எப்பா உன் பிள்ளைக்கு கல்யாணம் தள்ளி போகுதுன்ட்டு அடுத்தவங்க தள்ளி விட்டாங்க. அவனுக்கு ஒருத்தர் பிறந்துட்டான். சாமி நீங்க லூசா? இனிமே அவங்க பிள்ளைக்கு மாப்பிள்ளை பிறக்க போறான். சாமி அப்படி கல்யாணம் நடந்தாலும் பிள்ளை குட்டி எல்லாம் கொஞ்சம் பாக்கணும். கல்யாணம் பண்றவன பார்த்தா சொல்ல முடியும். அவனுக்கு சுப்ராம் கோயிலுக்கு கிழக்க வடக்கு தெரு நடு வீட்டுல ஒரு பையன், ஒத்தைக்கு ஒரு பையன் அழகா இருப்பான். ஒரு சாமி அடிதான் என் மகளுக்கு மாப்பிள்ளையே கிடைக்குமா? மகளுக்கு ஜமீன்தார் வருமா? கண்ணி கிட்ட கிட்ட நீ என் கோட்டையை 3 திருப்பி தீச்சட்டி எடுத்துட்டு வா. நீ நினைச்செல்லாம் நடக்கும், ஆனா வெறி கட்டி எடுத்துட்டு வந்துடுறாங்க. இந்த மாரியம்மன் கோயிலுக்கு கேட்கிறேன், நான் நினைச்சது நடக்குமா? நினைச்சது கண்டிப்பா நடக்கும், கவலைப்படாமோட. அடுத்த சித்திரை மாசம் நீ என் வீட்டுக்கு வந்துருவா. உங்க வீட்டுக்கு வரணுமா? மாரியம்மன் வீட்டுக்கு நடன உனக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சொல்லுங்க சாமி. சொல்லு. எல்லாரையும் நல்லா தீர்த்துட்டிய. கூட சிறப்பா நடந்துச்சு. ஆமா, எல்லாருக்கும் தண்ணி பஞ்சாயம் சொல்லி. ஆமா, எல்லா பஞ்சத்தையும் தீர்த்துட்டிய. எல்லா மக்களையும் நல்லா வைங்க, அவ்வளவுதான். ஒரு ஆஃப் மட்டும் ஒழிச்சு போடுங்க. சாமி ஆட்டம் முடியும், அதை அடிச்சா நமக்கு 90 ரூபா. சரி, வேற என்ன? ஆமா, அந்த பிள்ளைய கூட்டு போச்சு, அவனுக்கு அடுத்த மாசம் கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். என்னப்பா நல்லா இருப்பா. என்ன இந்த ஊர் பக்கம் வந்துடாத.